அத்தியாயம் 41 பயனுள்ள வேட்டை முறை. ஒருங்கிணைப்பு செயல்முறை முடிந்ததாக அமைப்பு அறிவித்த தருணத்தில் மிருதன் உடனடியாக தனது நிலைத்திரையை பார்த்து இந்த ஒருங்கிணைப்பிலிருந்துதான் பெற்ற திறன்களைச் சரிபார்த்தான். பெயர் மிருதன் ஸ்மித். இனம் மனித இனம். பரிணாமம் வகுப்பு இரத்தம் கேள்விக்குறி. தலைப்புகள் எதுவுமில்லை. இரத்தக்கோடு இல்லை. உடல் எண்ணற்ற சக்தியை விழுங்கும் உடலமைப்பு. உடல் வலிமை 400. உடல் எதிர்ப்பு 400. உடல் சுறுசுறுப்பு 300. உடல் உறுதி 395. ஆன்மா வலிமை 400. மன வலிமை 875. மன எதிர்ப்பு 845. ஆற்றல் இணக்கத்தன்மை எண்ணற்ற ஆற்றல் வகை இணைப்பு. ஆற்றல்களின் பட்டியல். மன மந்திர ஆற்றல் 1000 இன் கீழ் 1000. உலக சாராம்சம் ஆன்மீக ஆற்றல் 10 இன் கீழ் 10. குய் உயிர் சக்தி 150 இன் கீழ் 150. பரிணாம ஆற்றல் இரத்த ஆற்றல் 600 இன் கீழ் 600. சையோனிக் ஆற்றல் மன ஆற்றல் 87.5 இன் கீழ் 87.5. மாய சக்தி ஆன்மா சக்தி சோகஸ்மேலி 40 இன் கீழ் 40. காம்பாட் சிஸ்டம் பவர் லெவல்கள். பரிணாம மண்டலம் 1. முதல் கட்ட பரிணாம வளர்ச்சியடைந்த மனித மண்டலம் 600 இன் கீழ் 1000. மார்ஷியல் ராஜ்யம் 1. முதல்நிலை மார்ஷியல் சீடர் ராஜ்யம் 150 இன் கீழ் 200. சாகுபடி மண்டலம் 0. எதுவுமில்லை 10 இன் கீழ் 100. மாயாஜால உலகம் 4. தொடக்க நிலை 4ஆம் வட்ட மந்திரவாதி உலகம் 1000 இன் கீழ் 1299. செய் ரியல்ம் 0. எதுவுமில்லை 87.5 200. மிஸ்டிக் ரியல்ம் 0. எதுவுமில்லை 40 இன் கீழ் 200. திறன்கள். வேர்வுல் கிங் ஆப் வெண்ட். ஷேப்ஷிட் வேர்வுல் 30%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படும். கேல் ரைடிங் 30%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. உயர்ந்த மீளுருவாக்கம் 30%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. வலுவூட்டல் 30%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. மூதாதையர் பின்னடைவு. திருட்டுத்தனமான மலைப்பாம்பு. ஸ்டீல்த் அளவுகோல்கள் 100%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. வெப்ப கண்டறிதல் 100%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. கிரிப் 100%. ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றையும் படித்து முடித்த பிறகு தான் பெற்ற திறன்களைப் பார்த்து மிருதன் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியான புன்னகையை மறைக்க முடியவில்லை. ஸ்டீல் ஸ்கேல்ஸ் திறனை இப்போதைக்கு புறக்கணித்தால் திருட்டுத்தனமான மலைப்பாம்பு தன்னை புரிந்து கொள்ள முடியாததாக மாற்றுவதற்கு முன்பு மறைத்து வைத்திருந்த திறனாகத் தோன்றியது. இந்த திறன்களில் மிக முக்கியமான ஒரு திறன் இருந்தது. அது இந்த நேரத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வெப்ப கண்டறிதல். தொழில்நுட்பம் அடிப்படையில் இது போன்ற ஒன்றைச் சாதிக்க முடியும் என்பதால் வெப்பக் கையொப்பங்களைக் கண்டறிவதற்கு மட்டுமே இது பயன்படுத்தப்பட்டது என்பதைப் பற்றி நீங்கள் சிந்தித்தால் இந்த திறன் பெரிதாகத் தெரியவில்லை. இருப்பினும் அது மட்டுமே அதன் பயன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். மலைப்பாம்புகளைப் பற்றி மிருதன் அறிந்திருப்பதன்படி அவை இயற்கையாகவே அவை வெளியிடும் வெப்பக்குறிகள் மூலம் தங்கள் இரையை உணர்ந்து கண்டறியும் திறனைக் கொண்டிருந்தன. இவை அனைத்தும் பித் ஆர்கன் எனப்படும் சிறப்பு உறுப்பை பயன்படுத்துவதன் மூலம் சாத்தியமானது. இது வெப்ப இரத்தம் கொண்ட விலங்குகளிடமிருந்து வரும் அகச்சிவப்பு கதிர்வீச்சை தங்களைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட மீட்டர் சுற்றளவில் கண்டறிய முடியும். மனிதர்களும் வெப்ப இரத்தம் கொண்ட உயிரினங்களாக இருந்ததால் இந்த திறன் உங்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் முன் எதிரியைக் கண்டறியும் போது கூட பயனுள்ளதாக இருக்கும். இது மிக முக்கியமானதாக இருந்தது. மற்ற தரப்பினருக்கு ஒரு திருட்டுத்தனமான திறன் இருந்தாலும் அதனால் நீங்கள் அவர்களை சாதாரண வழிகளில் உணர முடியாவிட்டாலும் அவர்கள் இயற்கையாகவே தங்கள் உடல்கள் வழியாக வெப்பக் கையொப்பத்தை வெளியிடுவார்கள் என்பதை அவர்கள் புறக்கணிக்கும் வரை இந்த திறன் அவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து எதிரி அவர்களைத் தாக்க நெருங்குவதற்கு முன்பே அவர்களின் மோசமான சூழ்நிலைக்கு சாத்தியமான தீர்வுகளைக் கண்டறிய உதவும்.
இந்த தற்போதைய உலகில் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் திறன் அவர்களுக்கு இருப்பதைக் கண்டு யார் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள்? குறிப்பிட தேவையில்லை, இந்த ஸ்டெல்த் செதில்கள் இப்போது மிகவும் பயனுள்ளதாகத் தெரிகிறது. ஏனென்றால் இந்த திருட்டுத்தனமான திறனுடன் மிருதன் தன்னை மறைத்துக் கொண்டு இந்த மிருகக் காட்டில் உள்ள விலங்குகளை முன்கூட்டியே எச்சரிக்காமல் பாதுகாப்பாக வேட்டையாட முடியும். சரி, அவனும் ஒரு சூடான இரத்தம் கொண்ட உயிரினம் என்பதால் அந்த திருட்டுத்தனமான மலைப்பாம்புகளில் ஒன்றை மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் அவன் அவற்றை நெருங்குவதற்கு முன்பே அது அவனை கண்டுபிடிக்க முடியும் என்ற வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் இப்போது அது ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் மிருதன் அவர்களைப் போலவே அதே திறனைக் கொண்டிருந்தான். மேலும் அது 100% ஒருங்கிணைப்பு என்று கூடச் சொன்னது. அதாவது அசல் திறன்களுடன் ஒப்பிடுகையில் அவன் ஸ்டீல்தி பைத்தானின் திறன்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு தனது சேமிப்பு வளையலை பயன்படுத்தி திருட்டுத்தனமான மலைப்பாம்பின் சடலத்தை மறைத்த பிறகு மிருதன் உடனடியாக தனது ஓநாய் வடிவத்தை மறைய வைத்தான். அவனது நீண்ட வெள்ளை முடி மீண்டும் குறுகிய சுருள் பொன்னிற முடியாக மாறியது. அவனது கோரைப்பற்கள் மற்றும் நகங்களும் அவற்றின் அசல் வடிவங்களுக்கு பின்வாங்கின. கிட்டத்தட்ட உடனடியாக இந்த 100% ஒருங்கிணைக்கப்பட்ட இரத்தத்தின் செயல்திறனை பரிசோதிக்க அவன் தனது புதிய வடிவத்தை ஒரு எதிர்பார்ப்பு வெளிப்பாட்டுடன் செயல்படுத்தினார். ஒருங்கிணைந்த பயன்முறை செயல்படுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த வகை திருட்டுத்தனமான பைதான். வலுவூட்டல் திருட்டுத்தனமான மலைப்பாம்பின் வலிமை திறன் செயல்படுத்தப்பட்டது. பைதான் கண்களின் பண்பு செயல்படுத்தப்பட்டது. ஐயோ, என்ன நடக்குது? எனக்கு என்ன ஆச்சு? தன் உடலில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களால் அதிர்ச்சியடைந்து மிருதன் திடீரென்று கத்தினான். இருப்பினும் காட்டின் வெளிப்புற விளிம்பிலிருந்து அவ்வளவு தொலைவில் இல்லாவிட்டாலும் எந்த நேரத்திலும் தப்பிக்க முடிந்தாலும் பல்வேறு வகையான பிறழ்ந்த விலங்குகளால் நிறைந்த மிருகக் காட்டில் திடீரென கத்துவது மிகவும் மோசமான யோசனை என்பதை அவன் விரைவில் உணர்ந்தார். அந்த உணர்த்தலுடன் மிருதன் தனது குரலைக் குறைத்துக் கொண்டு மனதில் கேள்விகளைக் கேட்கத் தொடங்கினார். என் கண்களுக்கு என்ன ஆச்சு? அவன் குழப்பத்தில் முணுமுணுத்தான். எனது பார்வை ஏன் வழக்கத்தை விடக் கருமையாக இருக்கிறது? என்ன நடக்கிறது? ஏன் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை? போரு, எனக்கு ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது அவ்வளவு தெளிவாக இல்லாததால எனக்குப் புரியல. விரைவில் மிருதன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி தனக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி தீவிரமாக யோசித்தான். அவன் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையை மட்டுமே செயல்படுத்தியதாகவும் பின்னர் ஸ்டீல்தி பைத்தானின் வலுவூட்டலையும் அதன் பண்புகளையும் செயல்படுத்தியதாகவும் நினைவு கூர்ந்தான். பைதான் கண்கள் தானாகவே செயல்படுத்தப்பட்டன. உண்மையில் என்ன நடக்கிறது? பொறுங்கள், இது ஒருவேளை மலைப்பாம்புக் கண்களின் பண்பின் விளைவா? அது சரி, இது ஒரு மலைப்பாம்புதானே. அது ஒரு குருட்டு கழுத. இதுக்கு கண்ணும் ஒழுங்கா தெரிஞ்சு தொலையாது. அவை தங்கள் சுற்றுப்புறங்களை வழிநடத்த பெரும்பாலும் தங்கள் மற்ற புலன்களை மட்டுமே நம்பியிருக்கும் என்று நான் ஒருமுறை படித்தது இப்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியானால் இந்த பண்பின் காரணமாக அவற்றின் இரையைக் கண்டறிய பயன்படும் வெப்பக் கண்டறிதல் திறனை நான் செயல்படுத்த வேண்டுமா என்று மிருதன் தனக்குள் யோசித்துக் கொண்டான். இந்த எண்ணத்துடன் மிருதன் உடனடியாக செயல்பட்டான். அவன் உடனடியாக அந்த வெற்றிடத்தை பார்த்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவரது கணினியின் காட்சியை அதில் உள்ள தகவல்கள் நேரடியாக அவனது மனதிற்கு அனுப்பப்படுவது போல் அவனால் இன்னும் தெளிவாகக் காண முடிந்தது. இதைப் பற்றி அதிகம் சிந்திக்க தனது நேரத்தை வீணாக்காமல் வெப்ப கண்டறிதல் திறனை செயல்படுத்துவதில் தனது மனதை ஒருமுகப்படுத்தினார். வெப்ப கண்டறிதல் திறன் செயல்படுத்தப்பட்டது. இந்த வெப்பக் கண்டறிதல் திறனை செயல்படுத்துவதன் மூலம் தனது சூழலில் ஏற்பட்ட இந்த புதிய மாற்றங்களைப் பற்றி மிருதன் ஆச்சரியத்தில் உச்சரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்போது அவன் பல்வேறு வண்ணங்களை அல்லது இன்னும் துல்லியமாக பல்வேறு படங்களை அவனது மனதிற்குள் அனுப்பும்போது பார்க்க முடிந்தது. இருப்பினும் இந்த படங்கள் அவற்றின் அசல் வண்ணங்களில் இல்லை, மாறாக அவை மாறி மாறி வண்ணங்களில் அவற்றின் உண்மையான வடிவங்களின் வெளிப்புறத்தைப் போல இருந்தன. இந்த மிருகக் காட்டில் பல மரங்கள் இருந்ததால் எந்த நிறமும் இல்லாமல் இந்த மரங்களின் வெளிப்புறத்தை அவனால் பெரும்பாலும் பார்க்க முடிந்தது. இருப்பினும் காட்டைச் சுற்றிப் பார்க்கும்போது வெவ்வேறு வண்ணங்களை வெளியிடும் பிற உயிரினங்கள் இருந்தன. இந்த காட்டில் இருந்த வெப்ப இரத்தம் கொண்ட உயிரினங்கள் இவைதான் என்று கூறப்படுகிறது. மேலும் அவை தற்போது இந்த திசையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தபோது ஏதோ ஒன்று அவற்றைக் கவர்ந்ததாகத் தெரிகிறது. ஒருவேளை முந்தைய அவனது ஆச்சரியமான அலறல் குரல் காரணமாக இருக்கலாம்.
இதை உணர்ந்த மிருதனின் எண்ணங்கள் விரைவாக நகர்ந்து அவரது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஸ்டீல் ஸ்கேல்ஸ் திறனை உடனடியாக செயல்படுத்த முடிவு செய்தன. ஆனால் அதற்கு முன் அவன் தனது சொந்த கைகளை பார்க்க ஒரு கணம் எடுத்துக்கொண்டான். நிச்சயமாக அவை வெவ்வேறு வண்ணங்களை உமிழ்ந்தன, சில நேரங்களில் மஞ்சள், பச்சை அல்லது நீலம் அல்லது அவற்றின் கலவையாக இருக்கலாம். எப்படியிருந்தாலும் சில அசைவுகள் அல்லது எதிர்வினைகள் காரணமாக அவனது உடல் உமிழும் வெப்பநிலையைப் பொறுத்து அவனது கைகளின் நிறம் மாறுவது போல் தெரிகிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் மிருதன் தனது தற்போதைய சுயத்தைப் பற்றி ஏதோ விசித்திரமாக இருப்பதைக் கவனித்தான். அவன் அவற்றை லேசாக தேய்த்தபோது அவனது உடல் முழுவதும் ஒருவித செதில்கள் இருப்பது போல் தோன்றியது. இருப்பினும் அவன் அவற்றைத் தொடும்போது அது சங்கடமாக உணரவில்லை. இந்த செதில்கள் ஒரு தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துவது போல் தோன்றியது, அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அது சுற்றியுள்ள ஆற்றலை உறிஞ்சி இந்த தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துவது போல் தோன்றியது. இது திருட்டுத்தனமான பைத்தானின் வலுவூட்டலை பயன்படுத்துவதன் விளைவுகளாக இருக்கலாம் என்று மிருதன் கருதினார். இருப்பினும் இப்போது அவனால் தன்னை தெளிவாக பார்க்க முடியவில்லை. எனவே அவனது தற்போதைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அவனால் உறுதியாகச் சொல்ல முடியாது. இந்த எண்ணத்தை பொருட்படுத்தாமல் அடுத்த கணமே ஸ்டீல் ஸ்கேல்ஸ் திறனை அவன் செயல்படுத்தினார். ஸ்டெல்த் ஸ்கேல்ஸ் திறன் செயல்படுத்தப்பட்டது. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே சுற்றியுள்ள ஆற்றல் தனது உடலை நோக்கி வேகமாக உறிஞ்சப்படுவதை மிருதன் உணர முடிந்தது. முதலில் அவன் குழப்பம் அடைந்தான், ஆனால் பின்னர் என்ன நடக்கிறது என்பதை விரைவில் உணர்ந்தான். திருட்டுத்தனமான மலைப்பாம்பின் இந்த திறன் சுற்றியுள்ள ஆற்றலை உறிஞ்சுவதைப் பெரிதும் நம்பியிருப்பதாகத் தோன்றியது. இது ஒருவரின் இருப்பை யாரும் அல்லது எதுவும் உணரவிடாமல் தடுக்க ஒரு வகையான உடல் ஒளிவிலகலை உருவாக்குகிறது, ஒருவர் மற்றவர்களுக்கு அருகில் இருந்தாலும் கூட. இருப்பினும் ஒருவருக்கு தனித்துவமான கண்டறிதல் அல்லது தெளிவுத்திறன் திறன் இல்லாவிட்டால் பெரும்பாலான மக்கள் இந்த திறனை பயன்படுத்தும் போது அவனது தோற்றத்தைக் கண்டறிய முடியாது. ஏனெனில் ஓநாய் வடிவத்தின் மூலம் அவன் பெற்ற விலங்கு உள்ளுணர்வு காரணமாக இல்லாவிட்டால் அவனால் கூட திருட்டுத்தனமான மலைப்பாம்பின் இருப்பை உணர முடியவில்லை. அது அவருக்கு ஆபத்தை முன்கூட்டியே உணர உதவியது. ஆனால் திருட்டுத்தனமான மலைப்பாம்பின் இந்த விசித்திரமான திறனால் ஆபத்தின் மூலத்தை அல்ல. இந்த திருட்டுத்தனமான திறனை செயல்படுத்திய பிறகு மிருதனின் வடிவம் மிருகக்காட்டின் அருகிலிருந்து படிப்படியாக மறைந்து கொண்டிருந்தது. மிக விரைவில் சில உயிரினங்கள் திடீரென்று மிருதன் இருந்த இடத்திற்கு வந்தன, ஆனால் அந்த இடத்தில் எதையும் காணவில்லை. அவை குழப்பமடைந்ததாகத் தோன்றின, ஏனென்றால் அவை முன்னதாகவே ஏதோ அலறல் சத்தத்தை தெளிவாக உணர்ந்தன, மேலும் கேட்டன. ஆனால் அது இரையாக இருக்கிறதா என்று பார்க்க விரைவாக வந்த பிறகும் இறுதியில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கட்டத்தில் மிருதன் வெப்பக் கண்டறிதல் திறனால் ஏற்படும் தனது அகச்சிவப்பு பார்வை மூலம் உயிரினங்களை அமைதியாக கவனித்து திருட்டுத்தனமான திறனைச் செயல்படுத்துவதற்கு முன்பு தான் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டான். இந்த உயிரினங்களை சிறிது நேரம் கவனித்த பிறகு அவற்றின் வெளிப்புறங்களின் அடிப்படையில் அவை உண்மையில் ஓநாய்கள் என்பதை அவன் கவனித்தான். அந்த மிருகத்தால் அவனை பார்க்க முடியவில்லை அல்லது இன்னும் துல்லியமாக அவனை உணரக்கூட முடியவில்லை என்பதைக் கண்ட மிருதன் தனது இடத்திற்கு அருகில் இருந்த ஓநாய்களில் ஒன்றை எச்சரிக்காமல் அமைதியாக நெருங்கிச் சென்றான். இதுவே இரையை வேட்டையாடுவதற்கும் மெதுவாக இரையை அணுகுவதற்கும் பின்னர் அவற்றை முற்றிலும் எதிர்பாராத விதமாக பிடிப்பதற்கும் மிகவும் பயனுள்ள முறையாகும்.